பாம்புகளுக்கே ராஜாவான ராஜநாகம், அதாவது கிங் கோப்ராஸ். இந்த வகை பாம்புகள் நாகப்பாம்பு இனத்தை சேர்ந்ததே இல்லையா. கோப்ராஸ் வகை பாம்புகள் செத்ததுக்கு அப்புறம் கூட பழிவாங்கக்கூடிய பயங்கரமான விஷத்தன்மை உடையது. கிங் கோப்ராஸ் அண்ட் கோப்ராஸ் ரெண்டு வகையான பாம்புகளுமே ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்தது. அப்படி இந்த கொடிய விஷத்தன்மை வாய்ந்த பாம்புகளை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேர்லயே கம்பீரத்தை வச்சிருக்க இந்த ராஜநாகம் பார்க்கவும் சம கம்பீரமா இருக்கும். ஆனா ராஜநாகங்கிறது நாகங்களோட குடும்பத்தை சேர்ந்தது இல்லையா. ஏன்னா நாகத்தோட ஃபேமிலி நேம் நாஜா அண்ட் ராஜநாகத்தோட ஃபேமிலி நேம் ஓஃபிலோஃபிகஸ். அப்போ நாகங்களுக்கு சம்பந்தம் இல்லாத இந்த வகை பாம்புகள் யாருக்கு சொந்தம்னு கேட்டீங்கன்னா ஆப்பிரிக்கால இருக்க மம்பா வகை பாம்புகளுக்கு தொடர்புடையதுன்னு ஒரு ஆய்வுல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ராஜநாகத்துக்கும் நாகத்துக்கும் இடையில இருக்க ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, ராஜநாகத்துக்கு தலை தனியா பெருசா உடம்புல இருந்து வெளியில தெரியும். ஆனா நார்மலான நாகத்துக்கு அதோட தலை ஒரே அகலத்துல தான் இருக்குமா. ராஜநாகத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுக்கு ரெட்டப்பிளவான நாக்கு இருக்கும். அத வச்சுதான் பக்கத்துல இருக்க இறைகளை மோபம் பிடிச்சு சாப்பிடுமா. இதால 300 அடிக்கும் அந்த பக்கம் இருக்க விஷயங்களை கூட நுண்ணியமா பார்க்க முடியுமா. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதால 6 அடி வரைக்கும் படம் எடுத்து நிக்க முடியுமா. இந்த வகை பாம்புகள் 12ல இருந்து 13 அடி நீளம் வரைக்கும் வளரும். இதோட வாழ்நாள் பாத்தீங்கன்னா 20 ஆண்டுகள் வரைக்கும் இருக்குமா. ராஜநாகங்கள் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிற வகையை சார்ந்தது. அதனால தாய் நாகமானது வெளியில முட்டையிடாம தன்னோட உடம்ப வட்டமா சுருக்கிட்டு அதுக்குள்ளேயே முட்டைகளை உருவாக்கி பறவைகளை மாறி கூடு கட்டி முட்டைகளை இட்டதுக்கு அப்புறம் அடைக்காக்குமா. ஒரே நேரத்துல 20ல இருந்து 30 முட்டைகளை இடுமா. எல்லா முட்டைகளையும் 90 நாட்கள் குட்டிகள் வெளியில வர வரைக்கும் அடக்காக்குமா. பிறக்கிறப்பவே பெரிய ராஜநாகத்துக்கு இருக்க விஷமும் வீரியமும் குட்டிகளுக்கும் இருக்கும். எப்படி கழுகு மாதிரியான பெரிய எதிரிக கிட்ட இருந்து தப்பிக்கிறதுன்னு தாய் நாகங்கள் குட்டிகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு தனியா விட்டுட்டு போயிருமா. இந்த பாம்புகள் பயங்கர விஷத்தன்மை வாய்ந்தது. இது கடிச்சா 15ல இருந்து 30 நிமிஷத்திலேயே உயிர் போயிடும். இந்த ராஜநாகத்தோட விஷத்துல 2 வகையான திரவங்கள் இருக்கும். கார்டியோடாக்சின் அண்ட் சினாப்டிக் நியூரோடாக்சின்ஸ் இருக்கும். இந்த விஷயங்கள் நம்ம உடம்புக்குள்ள போன உடனே நரம்புகளை மொத்தமா பாதிக்க ஆரம்பிச்சிரும். இந்த பாம்புகள் 6 மில்லி அளவு விஷத்தை கடிக்கிறப்பவே நம்ம உடம்புல இறக்கிடுமா. கடிப்பட்ட இடத்துல இருந்து ஆரம்பிச்சு மத்த எல்லா இடங்களும் செயலிழந்து போயிரும். முதல்ல பார்வை மொத்தமா போகும், அதுக்கப்புறம் உயிரே போயிடும். இவ்வளவு கொடிய விஷத்தன்மை வாய்ந்ததுதான் இந்த ராஜநாகம். இந்த பாம்புகள் கிட்ட மட்டும் விளையாடவே கூடாது. இதே மாதிரியே இருக்க நார்மலான கோப்ரா டைப் பாம்புகள் தான் உலகத்துல பல பேரோட மரணத்துக்கு காரணமா இருக்கு. இந்த கோப்ராஸோட நீளம் 1.5 மீட்டர் இருக்கும். இதுல மொத்தம் 300 ரக பாம்புகள் இருக்கு. அந்த எல்லா வகை கோப்ரா பாம்புகளும் விஷத்தன்மை வாய்ந்ததுதான். நரம்பு மண்டலத்தையும் நுரையீரல் அப்புறம் இதயத்தையும் பாதிச்சு உயிரை பறிக்க கூடியது இந்த வகை கோப்ராஸ். இந்த கோப்ரா ரக பாம்புகள்ல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த பாம்புகளோட தலைய துண்டா வெட்டினாலும் பாம்பு துடிச்சிட்டே இருக்குமா. வெட்டினதுக்கு அப்புறமும் அந்த விஷம் மனுஷங்க மேல பட்டா பாதிப்பு இருக்குமா. இப்படி சைனால செஃப் ஒருத்தர் பாம்பு சூப் வைக்கிறதுக்காக பாம்போட தலைய வெட்டி இருக்காரு. ஆனாலும் அந்த பாம்பு உயிரோட தான் இருந்திருக்கு. தலையே துண்டிக்கப்பட்ட அப்புறம் கூட அந்த பாம்பு அவரை கடிச்சிருக்கு. அது கடிச்ச உடனே அவரு இறந்தே போயிட்டாராம். ஆனா ராஜநாகங்கள் இந்த வகை கோப்ராஸ் மாதிரி கிடையாது. அடுத்தது இந்தியால இருக்க இந்த 5 இடங்கள்ல ராஜநாகங்கள் பரவலா காணப்படுது. அதுல முதல் இடம் ஆகும்பே ரெயின் ஃபாரஸ்ட். கர்நாடகால இருக்க தீர்த்தஹள்ளி தாலுக்குல இருக்க ஒரு மழைக்காட்டு பகுதி தான் இந்த இடம். இந்த இடத்தை தென்னிந்தியாவோட செராபுஞ்சின்னு சொல்றாங்க. இங்க எப்பவும் பயங்கரமான மழை பெஞ்சிட்டே இருக்கும். இந்த இடம் தான் ராஜநாகங்களோட சொர்க்கமா இருக்கு. அடுத்தது கேரளால இருக்க இடுக்கி. இங்க அமைஞ்சிருக்க பெரியார் நேஷனல் பார்க்ல அதிக அளவுல காணப்படுது ராஜநாகங்கள். அடுத்து ராஜநாகங்கள் அதிக எண்ணிக்கையில இருக்க இடம் எதுன்னு பார்த்தா சுந்தர்பன்ஸ் நேஷனல் பார்க். அதுக்கப்புறம் கசிரங்கா நேஷனல் பார்க்லயும் கிங் கோப்ராஸ் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்கதான் உலகின் மிக நீளமான பாம்புகளான பைத்தான்ஸும் வாழுது. கடைசியா ஸ்ரீவில்லிபுத்தூர் வைல்ட் லைஃப் சாங்சுரியிலயும் அதிக நீளமான ராஜநாகங்கள் இருக்கு. சரி, இந்த ராஜநாகங்கள் எதை தான் சாப்பிடும்னு கேட்டீங்கன்னா, நார்மல் பாம்புகள் மாதிரி இல்லாம மத்த பாம்புகளையே இரையாக்கி சாப்பிடுற இரக்கமில்லாத பாம்புகள் தான் இது. அதுவும் குறிப்பா சார பாம்பை தான் சாப்பிடுமா. ரொம்ப ரொம்ப பிரமிக்க வைக்கிற விஷயம் என்னன்னா, இந்த கிங் கோப்ராஸ் அதாவது ராஜநாகங்கள் மனுஷங்களை இது வரைக்கும் கடிச்சதே இல்ல. இது வரைக்கும் எந்த செய்தியும் அந்த மாதிரி வந்ததில்ல. ஏன்னா மனுஷங்களை கண்டா ராஜநாகங்கள் ஒதுங்கி போற இயல்புடையதான். அதை யாராச்சும் சீண்டுனா படம் எடுத்து நிக்குமா. அதையும் மீறி தாக்குறவங்களை தன்னோட விஷத்தை வச்சு திருப்பி தாக்குமா. அது தவிர நார்மலா ராஜநாகங்கள் மனுஷங்களை தாக்கவே செய்யாது. சோ பாம்புகளை பத்தி ஒரு क्वेश्चन, இந்த உலகத்திலேயே மிக நீளமான பாம்பு எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம தெரிந்தும் தெரியாமலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை அப்படியே பிரஸ் பண்ணுங்க.